கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த மாலைக்கு வேத பாட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய தியானத்துக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23, 24 வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. இந்த வேத பகுதியிலிருந்து போட்டிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்தது. சவால்கள் பிராக்கெட்ல அண்ணா சவால்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா சவால்கள்னு போட்டு பிராக்கெட்ல போட்டிகள். வேதத்துல இருந்து ஒரு 7 சம்பவத்தை உங்களுக்கு இந்த மாலை வேளையில போட்டிகள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுத்தின்படி பரிசுத்த தீர்க்கதரிசி ஆகிய இல்ல தேவனுடைய மனுஷன் ஆகிய தீர்க்கதரிசி எலியா ஆகாபின் நாட்கள்ல பாகால் தீர்க்கதரிசியை அழைத்து அவர்களோடு ஒரு போட்டி வைக்கிறார். அவங்க ஒரு 450 பேர் இருக்கிறாங்க. எலியா தனியா ஒரு தெய்வ மனுஷனா நிற்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல்ல தேவன் தான் தேவன் என்பதை நிரூபிக்கணும். இஸ்ரவேல் தேசத்துல ஆகாபின் மனைவி எசபேலி நிமித்தமாக ஒரு 450 பொய் தீர்க்கதரிசிகள் அல்லது அந்நிய தெய்வங்களை வழங்குகிற கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டாங்க. இப்போ நல்ல வைராக்கியமா எலியா புறப்பட்டு வந்து ஒரு திட்டத்தை போட்டு இந்த 450 பேர் சாகுவதற்கு இந்த தீர்க்கதரிசி எல்லாம் கொல்லதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து ஒரு போட்டியை நியமிக்கிறார். போட்டி என்னன்னா ஆளுக்கு ஒவ்வொரு காளை. நமக்கு தெரிஞ்சது, இது நம்ம ரொம்ப விஸ்தாரமா சொல்லாண்டா வேத பாட கூட்டமா இருக்கிறதுனால சும்மா அப்படி முதல் குறிப்பா இருக்கிறதுனால நம்ம லேசா அப்படி பார்த்து ஆளுக்கு ஒரு காளை. இந்த காளையை அவங்க வெட்டி பலிபீடத்துல வைக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துல வைக்கப்படுற காளை எழுத்தின்படி ஆசாரிகள் தேவனால் உண்டாக்கி வைத்திருக்கிற நெருப்பு போட்டுதான் பலி என்ன செய்யணும், சுட்டரிக்கப்படணும். ஆனா இங்க எலியா வித்தியாசமான ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க போட்டியில. அதாவது உங்க தேவன் உண்மையான தேவனானா அல்லது உங்க தேவன் உண்மையானவரானா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பலி என்ன செய்யணும், சாம்பல் ஆக்கணும். என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையானால் எங்களுடைய தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பலி என்ன செய்வாங்க, சாம்பல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுதான் வார்த்தை. ஓகே சொல்லியாச்சு. இந்த போட்டிக்கு அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் பாகாலுக்குடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு. அப்ப இந்த போட்டி எப்படி எடுக்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுக்கும் உரிய போட்டி, பொய் ஊழியர்களுக்கும் நல்ல ஊழியர்களுக்கும் உரிய போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற மாயமாலமான ஊழியர்களுக்கும் உண்மையான ஊழியர்களுக்கும் உரிய போட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா சரியா சொன்னா என்ன, கள்ள பொய் தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கும் உரிய போட்டி அப்படின்னு இந்த முதல் குறிப்புக்கு ஒரு சின்ன குறிப்பு தலைப்பா போட்டு. போட்டிகள், சவால்கள். பிரசங்க தலைப்பு என்னது, பைபிள் ஸ்டடி தலைப்பு என்னது, போட்டிகள் அல்லது சவால்கள். இப்போ முதல் சவாலுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்படுது. அவங்களுக்கு காளையும் கொடுக்கப்பட்டாச்சு. அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பலி பொருளை வாங்கி 26வது வசனத்தை வாங்கி வாசிங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும், காலையிலே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு மத்தியானம் வரைக்கும், சொல்ல போனா அந்தி பலி செலுத்துற சாயங்கால வேலை வரும் வரைக்கும் ஒரே சத்தம். ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம கணக்குல சொல்லலாம். ஒரு 3 மணி வரைக்கும் ஒரே ஊளையும் சத்தமும், சரீரங்கள் எல்லாம் கீறி கொண்டு பயங்கரமான ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 27வது வசனத்துல நம்ம ஐயா எலியா ஐயா ஒரு வேலையை செய்வார் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
எனக்கு இன்னைக்கு கூட இந்த வேத பாட கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் போது அவர் செய்த வேலை எனக்கு கொஞ்சம் சிரிப்பா சந்தோஷமா இருந்துச்சு. வாசிங்க. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி என்ன செய்தாரா? பரியாசம் எலியாவுக்கு கொஞ்சம் பரியாசம் கூடுதல். பரியாசம் பண்ணி 4 விஷயம் சொல்லுவார் பாருங்க அங்க. 1, அவர் தியானத்துல இருப்பார். உங்களுடைய தேவன் எப்படி இருப்பாரு? தியானத்துல இருப்பார். 2, அலுவலாய் இருப்பார். 3, எங்கேயாவது பிரயாணம் போயிருப்பார். 4, உறங்கிக்கிட்டு இருப்பார். அப்படி சொல்லியிருக்கா? வாசிங்க அந்த வசனத்தை. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். பயங்கர ஊழையும் சத்தமா இருக்குது, ஆனா பதில் இல்லை. ஆனா வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டோடைய கிருபையினாலே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தால், 1 ராஜாக்கள் 18:38 வாசித்தால், வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ரொம்ப அருமையான வார்த்தை. அப்போ இந்த போட்டியில ஜெயிக்கிறது யாருன்னா தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியா. இந்த மாலை வேளையில இந்த வேத பாட கூட்டத்தில இருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய தேவனுடைய வல்லமையினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் சபையில இதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல ஜீவிக்க வேண்டும். ஒரு காலத்துல ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபைகள்ல மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதியஸ்தலை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஊழியர்கள் ஜெபம் பண்ணி, சபையார் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்கிற அனுபவம் இருந்துச்சு. இப்போ ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகள் ஜெபம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டோம். பவர் போயிட்டு இப்ப நமக்கு சொல்லும் போதே வெட்கப்பட வேண்டியது இருக்கு. அன்றைக்கு இருந்த சபைகள், அன்றைக்கு இருந்த ஊழியர்கள் எல்லாம் அப்படி தெய்வ ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான் தேவன், மருத்துவர்களால குணமாக்க முடியாத வியாதிகள், போகாத பேய் பிசாசு உபத்திரவங்கள்ல இருந்து ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி செய்கிற ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், இருந்து கொண்டிருந்தார்கள், இப்பவும் இருப்பார்கள். ஆனா நம்ம கண்களுக்கு தெரிகிறது ரொம்ப குறைவா இருக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், இந்த முதல் போட்டி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கும், நல்ல ஊழியர்களுக்கும் பொய் ஊழியர்களுக்கும் உள்ள போட்டியா நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்ப நல்ல தீர்க்கதரிசிகள் நல்ல ஊழியர்கள் என்று சொல்லும் போது ஆண்டோடைய நாமத்தினாலே ஜெயிக்கிறவளாய் காணப்படுவார்கள், சாதிக்கிறவளாய் காணப்படுவார்கள், தேவனுடைய நாமத்தின் வல்லமையை விளங்க செய்கிறவளாய் இருப்பார்கள். எலியா பெரிய ஜெபம்லாம் பண்ணல, பலிபீடத்தை செப்பனிட்டார். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நீ வாசித்து பார்த்தீங்கன்னா 37வது வசனத்தை வாசிக்கும் போது, 37வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். இந்த நாட்கள்ல கவர்ச்சிகரமான நல்ல பிரசங்கங்கள் இருக்கிறது. ரொம்ப இதை மற்றவர்களுக்கு சொல்றதை விட எனக்கு தான் நான் சொல்றேன்னு சொல்ல முடியும். நல்ல கவர்ச்சிகரமான பிரசங்கம், அதாவது ஆண்டவர் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிற பிரசங்கங்கள் இருக்குது. தப்பு இல்லை, நான் குற்றப்படுத்த வரல. ரொம்ப நயவசனிப்பாய் பிரசங்கிக்கிறார். தேவனை ரொம்ப பெரியவராய், ரொம்ப அழகுள்ளவராய், ரொம்ப வல்லமை உள்ளவராய் ஜனங்களுக்கு பிரசித்திப்படுத்தி பேசக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒரிஜினலா அப்படி பேசப்படுகிற தேவனுடைய செயல் தத்துரூபமா ஜனத்தின் மத்தியில நடக்குதான்னா இல்ல. இந்த இடத்துல வரும்போது தேவன் தோல்வி அடையவில்லை. அப்படி நாமத்தை சொல்றவங்க தோத்துக்கிட்டு இருக்கிறான். நாமத்தின் பவர் இல்ல. என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். கர்த்தர் இறங்கி அந்த இடத்துல மிகப்பெரிய
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான செயலை வானத்திலிருந்து அக்கினி இறக்கி செய்திருக்கிறாங்க. அது இன்னைக்கும் நமக்கு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். வேதத்துல சில சம்பவங்கள்லாம் நம்மளால கிரகிக்க முடியாத விதத்துல நடந்திருக்கு. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தெய்வன். செங்கடல் பிளந்தது, வானத்திலிருந்து மன்னா விழுந்தது, இதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்மளால கிரகிக்க முடியாத விஷயங்களா இருக்கும். பைபிள் அப்படி கிரகிக்க முடியாத விதத்துல தேவன் செய்த நிறைய அற்புதங்கள் இருக்கு. அதுல இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ முதலாவது போட்டி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிக்கும் இடையே நடந்த போட்டி. இந்த போட்டியில ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே எலியா தீர்க்கதரிசி ஜெயிக்கிறாங்க. பெரிய ஒரு வெற்றி. இந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நமக்கு, இந்த வேத பாட கூட்டத்துல இதை பிரசங்கிக்கிற எனக்கு, நான் ஒரு நல்ல தெய்வ ஊழியக்காரனாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த நாட்களிலே தேவனுடைய அற்புதங்கள் வெளியரங்கமாய் சபைகளிலும் ஜனத்தின் மத்தியிலே குறைவுபட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நானும் கூட மனத்தாழ்மையோடு இந்த ஊழியத்தை நம்முடைய சபையும் நம்முடைய பெந்தகோஸ்தே சபைகளும் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள சபைகளாய் எழும்ப வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது குறிப்புக்கு நேராக கடந்தோம். இரண்டாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 1ல இருந்தே எழுதி கொள்ளலாம். சரியா? இப்போ 1ல இருந்தே ஆரம்பிக்கும் போது வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு போட்டி. இந்த போட்டியை குறித்து நம்ம பார்க்கும்போது எப்படி எடுக்கலாம்னா, மாம்ச பலத்துக்கும் ஆவிக்குரிய பலத்துக்கும். மாம்ச பலம் ஒரு பக்கம், பெலிஸ்தியருடைய வீரன் கோலியாத் வந்து நிற்கிறான். நீங்க வேதத்துல நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தா. அப்பொழுது 1 சாமுவேல் 17:33 வாசிய. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன், வேர்ல்டு சாம்பியன். அன்றைக்கு இருந்த வேர்ல்டு சாம்பியன் யாருன்னா கோலியாத். சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன், முறையா கத்து முறையா இது செய்து அவங்ககிட்ட ஒத்தைக்கு ஒத்த அடிக்க முடியும். அவன் போட்டிருந்த அந்த இது உடையெல்லாம் வெயிட் எல்லாம் சொல்லும் போது சொன்னா எனக்கு பயங்கரமா இருக்கு. அது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவனுக்கு அந்த உடையின்றி அந்த இது எவ்வளவு பருமன் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 5வது வசனம் வாசியா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம். நமக்கு ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கிறதே சில நேரத்துல கஷ்டமா இருக்கு. அவன் வெண்கலத்துல என்ன செய்திருக்கிறான் போட்டிருக்கான். நல்லா கவனிச்சிடு. 6 முழமும் ஒரு ஜான், ஏறக்குறைய 10 அடிக்கு மேல. அதாவது நான் 6 அடி ஏறக்குறைய இந்த உயரத்துக்கு இருந்திருக்கேன். இதுக்கு மேல 4 அடி எப்படி இருந்திருக்கோம் நீ பாருங்க. ஆள் உயரம், டாட்டர் சைஸ், சும்மா நம்ம சாதாரண சைஸ் கிடையாது, நல்ல சைஸ். தலையில போட்டிருந்த இது ஹெல்மெட் எதுனால? வெண்கலம். அடுத்தது வாசியா. ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். 5000 சேக்கலான வெண்கலம். 50 சேக்கல் பொற்பாலம்னு எழுதியிருக்கு. அப்படிதானா இந்த ஆகான் எழுதியிருக்கு. 50 சேக்கல் பொற்பாலம். இங்க 5000 சேக்கல் அவன் போட்டிருந்த இது. எப்படி ஒருத்தன் வந்து அடிச்சு தூக்க முடியும்? ஏ அப்பா, கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெங்காயம். அடுத்தது கையில என்ன வச்சிருக்கான் பாருங்க, வாசியா. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும். வெண்கல கவசம் ஷூக்கு போட்டிருந்தது என்னது? அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கு. ஷூக்கும் வெண்கலம் ஷூ தான் போட்டு, காலுக்கு ஒரு வெண்கல கவசம், காலுக்கு ஒரு வெண்கல கவசம். வாசியா. தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படிமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். 600 சேக்கல் அந்த ஈட்டியின் அலகு. சோத்திரம். ஒரு பெரிய மாம்ச மலை வந்து நிக்குது. ஒரு பெரிய மாம்ச மலை வந்து நிக்குது.
போட்டி. போட்டி என்ன? ஒத்தை கொத்த அடிச்சு பார்ப்போம். எப்படி? ஒத்தை கொத்த அடிச்சு பார்ப்போம். நல்ல போட்டி, சரியான போட்டி. வாங்க, நம்ம எல்லாரும் கூட்டாலாம் சண்டை போடாண்டாம். நான் ஒத்தைக்கு வந்திருக்கிறேன், 10 அடிக்கு மேல இருக்கிறான், ஒத்தைக்கு வந்திருக்கிறேன், வா ஒத்தைக்கு ஒத்த அடிச்சு பார்ப்போம். என்ன நடந்துச்சு? அதான் இப்ப நம்ம அதுல லேசா தெரிஞ்சேதான். வாசிங்க பார்ப்போம். 8வது 9வது 10வது வசனத்தை வாசிங்க. 8, 9, 10 வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரனாய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்து என்ன செய்தானா? நிந்தித்தான். 40 நாள். 16வது வசனத்தை வாசித்தா 40 நாள் வாசிய. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். 1 சாமுவேல் 17:43 வாசிட்டு 42 வாசித்தா அசட்டை பண்ணி சபித்தான், அசட்டை பண்ணினான். 43ல சபித்தான், 42ல அசட்டை பண்ணினான். வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான், நிந்திச்சான், அசட்டை பண்ணினான், சபித்தான். மாம்ச மலையா வந்து நிக்கிறான். சாதாரணமா வந்து நிக்கல, ஒரு பெரிய மாம்ச மலையாய் வந்து நிக்கிறான். இப்போ அந்த இடத்துல போட்டி, மாம்ச மலைக்கும் தேவனுடைய நாமத்தை வல்லமைக்கும் ஒரு போட்டி, அல்லது ஆவியுடைய பலத்துக்கு ஆவியானுடைய பலத்துக்கும் ஒரு போட்டி. இந்த பக்கம் நிக்கிறது இப்ப யாரு? நான் தாவீது. அவர் என்ன சொல்றாரு பாப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20, 29 வாசித்தால் வாசிங்க. 26 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். எம்மாத்திரம் மாம்சம் மலை நிந்திக்கிறது, அசட்டை பண்ணுகிறது, சபிக்கிறது. தாவீது இவன் எம்மாத்திரம். 29வது வசனத்துல, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லை. வாசிங்க 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? 1 சாமுவேல் 17:46 அவனுக்கு மறுபடி ரிப்ளை கொடுக்கிறார் தாவீது. வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று புலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதிகளிலிருந்து மாம்ச பலத்துக்கும் ஆவியின் பலத்துக்கும் ஒரு போட்டியாய் நம்ம இதை எடுத்துக்கொள்ளும். அன்றைக்கு பெலிஸ்தியருடைய கோலியாத்து ஒரு மாம்ச பலமாய் எழும்பி நின்று மாம்ச மலையாய் ஒரு பெரிய ஒரு வீரன். எழுத்தின்படி அவனை குறை சொல்றதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு சின்ன வயசுல இருந்து முறைப்படி நல்ல யுத்த வீரனாய் வந்துட்டான். ஒரு வேர்ல்டு சாம்பியனா உலக பிராரமா சொல்ல போனா ஒரு மாம்சம் பலத்தோடு ஒரு பெரிய பராக்கிரமசாலியா நிக்கிறான். இந்த பக்கம் இருக்கிற ஜனங்களை குறித்து பார்த்தா 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை 24வது வசனத்தை வாசித்தா. 1 சாமுவேல் 17, 11, 24 வாசித்தா. வாசிய. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். 24வது வசனத்துல மிகவும் பயந்து ஓடி போனார்கள். வாசிய. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பாத்தீங்களா? கலங்கி மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்து ஓடி போனார். இப்போ நம்ம வரப்போறோம், ஒரு ஆவிக்குரிய புராரமா ஜோடிச்சுட்டு போகணும். இந்த போட்டியில தாவீது ஜெயிக்கிறார். தாவீதுடைய வெற்றியை குறித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49, 54, 57 வாசிக்கும் போது பெலிஸ்தியனுடைய தலை கைக்கு வந்துட்டு. வாசிங்க.
தன் கையை அடிப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படையெறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். 57வது வசனத்துல வாசிக்கும் போது, சவுலை சந்திக்கும் போது, ராஜாவாகிய சவுலை சந்திக்கும் போது அவர் கையில பெலிஸ்தியனுடைய தலை இருக்கு. வாசியா. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. பெலிஸ்தியனுடைய தலை அவன் கையில இருந்துச்சு. எழுத்தின்படி பார்த்தா இந்த சம்பவத்தெல்லாம் ரொம்ப அப்படி அந்த இடத்துல அப்படி பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். என்ன ஒரு பெரிய ஆவியானுடைய பலன் அவருக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. ஏன்னா 16ஆம் அதிகாரத்திலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. 16ஆம் அதிகாரத்திலே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. அந்த ஆவியானுடைய பலன் மாம்ச மலையை தூக்கி தலையை கையில தூக்கிட்டு, எழுத்தின்படி யோசித்து பாருங்க. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு இது இருந்துன்னா, எவ்வளவு பெரிய தலை. அதை எடுத்துக்கிட்டு எருசலேமுக்கு ஒரு சின்ன வயசு பையன் நடந்து போயிருக்கிறாரு. ராஜாவுக்கு முன்னாலே தலையை கீழே போடாம கையில வச்சிட்டு இருந்திருக்கிறாருன்னா எனக்கு யோசித்து பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம இந்த போட்டி அப்படிங்கிறத ஆவிக்குரிய புராரமா எடுத்துக்கிட்டா, இந்த கோலியாத்தை என்ன எனக்கு இருக்கிற சின்ன வெளிப்பாட்டுல சொன்னா வியாதிக்கு சொல்லலாம். நம்மளை எதிர்த்து நிற்கிற வியாதிக்கு சொல்லலாம். வியாதி ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட விதத்துல சந்திக்குது. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்துல வியாதியை சந்தித்து ஜெயிக்க வேண்டியது இருக்கு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானோர் உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். 40 நாள் நிந்திச்சான். இன்றைக்கு அநேகரை பார்த்து சுகர் வியாதி சவால் விடுது. பார்க்கலாம். நீ பெந்தகோஸ்துக்காரன் தானே, இயேசுவின் ரத்தம் ஜெயந்தரன்னு சொல்றவன் தானே, ஆண்டோடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணமாக்குறான்னு சொல்றவன் தானே, இயேசு விடுதலை ஆக்குறார் சுகமாக்குறான்னு சொல்றவன் தானே, பரிசுத்த ஆவியானோர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்றவன் தானே. அடிச்சு பார்ப்போம், என்ன ஜெயித்திரு பார்ப்போம். சுகர் வியாதி என்ன ஜெயித்திரு, பிரஷர் வியாதி என்ன ஜெயித்திரு, கிட்னி வியாதி என்ன ஜெயித்திரு, கால்வலி ஆகிய வியாதி என்ன ஜெயித்திரு, முதுகுவலி ஆகிய வியாதியை ஜெயித்திரு, வாய்வு வியாதி ஆகிய என்ன ஜெயித்து விடு. அப்படியே அது நிக்குது. ஒண்டிக்கு ஒண்டி மோதி பாரு பார்ப்போம், நீயா நானான்னு நிக்குது. அன்றைக்கு தாவீது கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த கோலியாத்தை அந்த போட்டியில ஜெயித்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நாமும் கூட நமக்கு முன்பாக நமக்கு விரோதமாய் இருக்கிற வியாதியின் வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும். அந்த போட்டியில நம்ம ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம அதுல விரும்பணும். இந்த வியாதி ஏமாத்திரும். சுகர் என்ன ஒண்ணும் செய்யாது, பிரஷர் என்ன ஒண்ணும் செய்யாது. என் நாள் வரைக்கும் நான் சாக மாட்டேன், இவன் ஏமாத்திரும். இந்த வியாதியை நாங்க என்ன செய்வோம்? ஜெயிப்போம். நாம் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சிருஷ்டிகருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது போட்டி. முதல் போட்டி யாருக்கெல்லாம்? கள்ள தீர்க்கதரிசிக்கும், ஆமா, உண்மை தீர்க்கதரிசி நல்ல ஊழியர்களுக்கும் பொய் ஊழியர்களுக்கும் உள்ள போட்டி. 2வது போட்டி பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ள போட்டி. மாம்ச பலத்துக்கும் என்ன பலத்துக்கும்? ஆவியானுடைய பலத்துக்கும் இருக்கிற போட்டி. 3வது போட்டி. 3வது போட்டி தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 இருந்து 15. அவ்வளவுமே வாசிக்க வேண்டியதா. 3ஆம் அதிகாரம் 13 இருந்து 15, 13, 15 வாசி. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் அபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது, இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். ஒரு பெரிய போட்டி. இந்த போட்டியை உலக அதிகாரத்துக்கும், உலக பிரகாரமான அதிகாரத்துக்கும்
தெய்வ ஜனங்களுடைய வைராக்கியத்துக்குரிய போட்டியா எடுக்கும். உலக ஜனத்தின் அதிகாரம், ஒரு ராஜாவின் அதிகாரம், கண்டிப்பா நான் நிறுத்தின சிலையை வணங்கியா. இன்னும் கொஞ்ச காலத்துல எப்படியெல்லாம் அதிகாரங்கள் செயல்படும் நம்மளால சொல்ல முடியாது. பயங்கரமா இருக்கும். கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? கொடிய காலம் வரும் என்று அறியீர்களா? அப்ப இந்த இடத்துல மூன்றாவது போட்டி உலக அதிகாரங்கள். சர்வதிகாரமுடைய உலக பிராரமான அதிகாரங்களுக்கும் தெய்வ ஜனங்களுடைய வைராக்கியத்துக்கும் உரிய போட்டி. அவன் ஒரு சிலையை நிறுத்திட்டு வணங்கணும்னு சொல்லும். நம்ம உலக பிராரமான பாபிலோன் என்று சொன்னாலே உலக பிராரமான அதிகாரம், உலக பிராரமான வேஷம், உலக பிராரமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பாபிலோனை ஒப்பிட முடியும். இன்றைக்கு உலக பிராரமான அதிகாரம் ஒரு வேலைக்கானாலும் மற்றுமுள்ள காரியங்களுக்கானாலும் சத்திய வசனத்துக்கு மாறான விதத்திலே ஒரு மனிதனை மாற்றி அமைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. வேத வசனத்தை விட்டு வழி தப்பி போக வைக்கிறது பாபிலோனின் வல்லமை, நேபுகாத்நேச்சருடைய வல்லமை. வசனத்துக்கு உகந்த ஜீவியம் செய்ய முடியாதபடிக்கு மாற்றம். நல்ல சாப்பாடு, நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான வாலிபர்களை அடிப்பணிய வைக்க விரும்பினது நேபுகாத்நேச்சருடைய வல்லமை, பாபிலோனின் வல்லமை. போட்டி. இப்போ நாகசுரம், கிண்ணறம் இப்படி எல்லாம் உள்ள கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது நீ தாழ விழுந்து என்ன செய்யணும்? வணங்கி கொள்ளணும். இன்றைக்கு உலகம் பாபிலோன் அப்படின்னா உலகத்தின் ஆவி, உலகத்தின் வேஷம் எல்லாம் இருக்குது. என்ன செய்யறது? வேலைக்கு போறோம், போற இடத்துல இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். போற இடத்துல இப்படி வெள்ள முடியோடி எல்லாம் போனா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு வீட்டு வேலைக்கு போகும்போது கூட ஒரு பாட்டி உருவத்துல வெள்ள முடி இருந்துன்னா இந்த பாட்டி எப்படி வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறதுனால பாட்டி இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? எப்படியாவது அங்கே ஒரு மையாவது ஒண்ணுமே இல்லாட்டாலும் டை இல்லாட்டாலும் ஒரு மை டப்பாவை வாங்கியாவது லேசா தடவிட்டு போக வேண்டியது இருக்கு. அப்படியே மை டப்பா இல்லாட்டாலும் ஒரு மாதிரியாவது தலை கலர் வெள்ள முடி தெரியாத அளவுக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு போக வேண்டியது. வேலைக்கு போக வேண்டிய பிள்ளைகள் எப்படி போகுது? என்னன்னையாவது எப்படி இருந்தாலும் என்னன்னையாவது ஒரு டெக்கரேஷனுக்கு ஏதுவா பெயிண்ட் டப்பாக்களை வாங்கி தடவி எடுத்து ஒரு மாதிரியாவது மினுக்கிட்டு போக வேண்டியது இருக்கு. இது ஒரு பாபிலோனின் வல்லமை. இன்னொரு பக்கம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிக்கிறாங்க. 16வது வசனத்துல இருந்து வாசித்தா போட்டியில அவங்க ஜெயிக்கிறாங்க. வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி இல்லாட்டாலும் சிலையை வணங்க மாட்டோம். உலகத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, என்ன அப்படி நீங்க இது செய்றீங்க? அப்படியெல்லாம் நகையை கலத்தி தான் வாழணும்னு என்ன இருக்குது? வெள்ளை துணி கட்டி தான் வாழணும்னு என்ன இருக்கு? இப்படிதான் ஜீவிக்கணும்னு எங்க பைபிள்ல சொல்லி இருக்கு? அப்படி செய்த ஆயில என்ன தப்பு இருக்குது? அப்படியெல்லாம் செய்தவங்க என்ன பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி மாறிட்டு கொஞ்சம் முடிய அப்படி கிராப் வெட்டி குரங்கு மாதிரி போட்ட ஆயில என்ன தப்பு இருக்குது? கொஞ்சம் முடி இதுல இது பண்ண அதெல்லாம் தப்புன்னு எங்க பைபிள் எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் செய்யல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் மாதிரி போடுற ஒரு செருப்பு போடுறதுனால என்ன அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர், இல்லாட்டாலும் இந்த போட்டியில நாங்க வணங்க மாட்டோம். இல்லையா? ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். 3வது போட்டி உலகத்தின் ஆவி, உலகத்தின் வல்லமைக்கும் தெய்வ ஜனங்களுக்கு மேல் இருக்கிற அந்த வைராக்கியத்துக்கு இருக்கிற ஒரு போட்டி. கர்த்தருடைய ஜனங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த இடத்துல ஜெயிக்கணும். வணங்கிடக்கூடாது. எல்லாரும் உலகத்துக்கு ஒத்தவங்களா போலாம், நாம போக முடியாது, நம்ம போக கூடாது. எல்லாரும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த நேரமும் போட்டுக்கலாம். ஏன் தான் அந்த நைட்டிக்கு நைட்டின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. அல்லது ஒரு சாக்கு பையனி ஒரு பேர் வச்சிருக்க கூடாதா? அதை ஏன் தான் நைட்டின்னு வச்சாங்கன்னு தெரியல. பாவம். அதனால்தான் ஜனங்கள் எல்லாம் பகல்ல போடுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. இப்ப பரவாயில்ல, ஆண்டோடைய கிருபையினால சும்மா அதை நைட்டின்னு சொன்னாலும்
அதை டேட்டி ஆக்கி, டேட்டியை ஊர்ட்டி ஆக்கி, ஊர்ட்டியை ஸ்டால் டீ ஆக்கி, ஸ்டால் டீயை சுற்றுலா டீ ஆயிட்டு எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே அது ஒரு விருப்பமாயிட்டு. ரைட், ஓகே, நம்ம இதுக்கு மேல இதுல பேசினா நல்லா இருக்கு. இப்ப போட்டி, மூன்றாவது போட்டி யாருக்கெல்லாம் போட்டி? பாபிலோனி நேபுகாத்நேச்சருக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களுக்கும் போட்டி. உலகத்தின் வல்லமைக்கும் அதிகாரங்களுக்கும் தெய்வ ஜனங்களுடைய வைராக்கியத்துக்கும் ஒரு போட்டி. தேவனுக்காக தம்முடைய ஜனங்கள் வைத்திருக்கிற வைராக்கியத்துக்கும் போட்டி. இதெல்லாம் சபைகள்ல ஊழியர்கள் இடத்துல பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அடிக்கடி பேசுறது போதும், என்ன 4 குறிப்பு இருக்கிறதுனால போதும். இல்ல வெற்றி எப்படி கிடைக்குது நீ பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அழகா சொல்லி இருக்கும். 4வது மனுஷனாய் தேவகுமாரன் அந்த போட்டியில இந்த சூளைக்குள்ள போடப்பட்ட பிற்பாடு கூட உலாவுகிறா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்காக நாம நிற்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். வாசிங்க 25வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். எவ்வளவுக்காய் கர்த்தருக்காக நிக்கிறோமோ, எவ்வளவுக்காய் ஆண்டவருக்காய் வைராக்கியமா வாழ்றோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஏன் அநேக தெய்வ ஊழியர்களிடத்துல, அநேக தெய்வ பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் இருக்கிற அனுபவம் வெளிப்படலன்னா, கர்த்தருக்காக நிக்கிற அனுபவம் இல்ல. அல்லேலூயா. நிக்கணும் 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 நிக்கணும்னு கேட்கிறவே ஒழிய நிக்கிறமானா இல்ல. ஒரு வியாதி வரும்போது நிக்கணும், இந்த உலகத்துல பாவத்துக்கு ஏதுவான சோதனை வரும்போது நிக்கணும், உலக பிரகாரமான இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான காரியங்கள் வரும்போது கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும், ஆண்டவருக்கான பிரதிஷ்டையில நிக்கணும், தீர்மானத்துல நிக்கணும், கிருபையோடு மனத்தாழ்மையா நிக்கணும். பரிசுத்த பவுல் அவர்கள்லாம் சொல்லும் போது, என் மேன்மை பாராட்டுதல் அவமாக்கப்படுவதை பார்க்க நான் சாகிறது நல்லது. நிக்கணும், தேவனுடைய கிருபையை சார்ந்து அவர்கிட்ட சொல்லாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், இல்லாட்டாலும் நாங்க வணங்க மாட்டோம். என்ன நடந்துச்சு? 30வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த நேபுகாத்நேச்சரே அவர்களை உயர்த்தக்கூடிய இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆமா, இன்றைக்கு இப்படி எல்லாம் நிக்கிற ஜனங்களாய் நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவளாய், போட்டியில ஜெயிக்கிறவளாய் தெய்வ ஜனங்களும் ஊழியர்கள் இல்லாததுனால தான் உலகத்தான் நம்மளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த முடியாத இடத்துல இருக்குது. அன்றைக்கு ஆண்டவருக்காக அந்த போட்டியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று ஜெயித்ததுனால எந்த நேபுகாத்நேச்சர் உலகத்தின் வல்லமையாய் செயல்பட்டாரோ அவர் அவங்களை உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கு. ஒரு காலத்துல இப்படிதான் இந்த பெந்தகோஸ்து மார்க்கத்துல வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து ஜெயித்து மற்றவர்கள் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில உயர்த்தப்பட்டவர்களாய், மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். 3வது போட்டி உலகத்தின் வல்லமைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற வைராக்கியத்துக்கும் போட்டி. 4 வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தோம். 1 ராஜாக்கள் 21 1-3 வரைக்கும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரமனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு ஆகாப்புக்கும் ஒரு நாபோத்துக்கும் இடையே ஒரு போட்டி. ஆகாப்பின் வல்லமை என்ன சொல்லுது? திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்க வேண்டும். திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய ஜீவியத்திலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தான் காட்டு. நானே மெய்யான திராட்சை செடி. வேதத்தில் வாசிக்கும் போது நம்முடைய தேவனுக்கு உயர்ந்த மேட்டிலே ஒரு நல்ல திராட்சை தோட்டம், நற்கொல திராட்சை செடிகள் எல்லாம் நட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம், அன்பு, இப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஆகாப்பின் வல்லமை அதை கீரை கொள்ளையாய் மாற்ற விரும்புகிறது. ஆகாப்புக்கும் நாபோத்துக்கும் இடையில ஒரு போட்டி. ஆகாப் அதை எப்படியாவது வாங்கிடணும். திரளான தண்ணீர்கள் நேசமன் அக்னியை
அவிக்க மாட்டாது. திராட்சை தோட்டத்தை கீரை கொல்லி ஆக்கணும். அவன் சொல்றான், இது என் பிதாக்களின் சுதந்திரம். நான் சொல்றேன், என் பிதாக்களின் சுதந்திரம். சொல்றான், உனக்கு இடம் வேணா இடம் தாரு, உனக்கு பணம் வேணா பணம் தாரு, ஆனா நீ வச்சிருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தை மட்டும் என்ன செய், தந்துரு. இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளை இப்படிதான் ஒரு வல்லமை உலகத்தின் காரியங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறது. உலக ஜனங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள் எல்லாம் இப்படிதான் தெய்வ ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது 1 பேதுருடைய புத்தகம் 1:5 சொல்லப்பட்டது போல தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பரலோகத்தில் அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்ன போல தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை அழிக்கும்படியா ஒரு வல்லமை போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்குது. அநேகருடைய காதுகள்ல நீ ஏன் இப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், காது குத்தாமையா வளர்க்கணும், உன் பிள்ளைகளை எப்படி வெள்ளை துணி போட்டு வளர்க்கணும், ஏன் இப்படி முடி வெட்டணும், உன் பிள்ளைகளை உலகத்தார வளர்க்க கூடாதா, உன் பிள்ளைக்கு அப்படி வேலை வாங்கி கொடுத்தா என்ன, உன் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன, ஒரு செயின் போட்டா என்ன தப்பு, இப்படி ட்ரெஸ் கொடுத்தா என்ன தப்பு, இப்படி ஒரு ஆவி போராடிக்கிட்டே இருக்கு திராட்சை தோட்டத்தை. ஏன் எல்லாரும் பெந்தகோஸ்த கோயிலுக்கு போற எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்களா, பெந்தகோஸ்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்களா, இல்ல இப்படிதான் இருக்கணுமா, அப்ப அவங்களெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? திராட்சை தோட்டத்தை கீரை கொல்லையாக்குறது. உன் வாழ்க்கை எப்படி நிப்பார்? தேவன் உன் அழைத்த அழைப்பை பார். அவன் சொல்றான், பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு தராதபடி கர்த்தரனை காப்பாராக. பரிசுத்தவான்களாக சொல்லுவாங்க, சீயோனுக்காய், உன்னதமான இடத்துக்காய், எருசலேமுக்காய், ஆண்டவராய் இயேசுப்பா இருக்கிற அந்த இடத்துக்காய் நீ அழைக்கப்பட்டிருந்த அதை குறிச்சே சிந்திச்சிட்டு விட்டுறாத திராட்சை தோட்டத்தை. சம்பவம் என்னாச்சு? அழகான ஒரு வேலையை அவ செய்வா. 1 ராஜாக்கள் 21:7 வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 21:7 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகி ஈசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுத்தேன். திட்டம் போட்டு உண்மையிலே திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்கு நாபோத்தை போட்டாங்க, நாபோத்தை கொன்னுட்டாங்க. ஆனா ஒன்று தெரியுமா, மாலை வேளையில் அந்த வேத பகுதியை தியானிச்சு வேத பாட கூட்டத்துக்கு எடுத்த போது கர்த்தருடைய கிருபையினால் அதுல எனக்கு உணர்த்தப்பட்டது ஒண்ணு புதிய வெளிப்பாடுன்னா கிடையாது. ஆகாபுடைய மொத்த சந்ததி, ஒரு ராஜ பரம்பரை மொத்தமா அழிக்கப்பட்டாங்க, அவன் சந்ததியே இல்லாம அழிக்கப்பட்டாங்க. 1 ராஜாக்கள் 21, 21, 23, 24 வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 9:36 வாசிக்கும் போது ஆகாபுடைய மொத்த சந்ததி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டார். அந்த திராட்சை தோட்டத்தை எடுக்க கர்த்தர் அனுமதி கொடுக்க விடல. பிராணனை தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக்கொள்வான்னு சொன்ன போல பிதாக்களுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தான். பணத்தை வாங்கி தண்டைக்கு வித்து போட்டிருக்கலாம். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள், ஊழியர்கள் இன்றைக்கு உலக பிராரம்பண ஆசைகள் விருப்பங்கள் நிமித்தமாக உலக பிராரம்பண ஆசீர்வாதத்துக்காக தங்களுடைய ஜீவியத்துல சத்தியத்தை விட்டு, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டு விலகி போகிற காலகட்டத்திலே அன்றைக்கு நாபோத் தன்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்து ஆகாபின் மொத்த குடும்பமும் சர்வ சங்காரமா அழிக்கப்பட்டார். வாசிங்க. ஈசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஈசபேலை இஸ்ரவேலின் மதிலருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். அடுத்தது 2 ராஜாக்கள் 9:36 வாசிங்க. 2 ராஜாக்கள் 9:36 வாசிங்க. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா எனும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஈசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும். போதும், அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். போதும், முடிஞ்சது. அப்ப 4வது போட்டி உலகத்தாருக்கும் தெய்வ ஜனங்களுக்கும் இருக்க போட்டி. தெய்வ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமா இருக்கிற போட்டி. பிதாக்களின் சுதந்திரம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து அவைகளிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடக்கும். பிதாக்களின் சுதந்திரம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல்
நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய அனுபவத்தை கெடுக்கிறதுக்கு வல்லமைகள் போராடும் போது, என் பிராணனை அருமையா என்னேன் என்று சொன்னது போல சத்தியத்துக்காக, சத்தியத்தின் மேல் உள்ள அன்புக்காக, என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பிதாக்களின் சுதந்திரத்தை அழிச்சிடக்கூடாது, வித்துட்டு போயிடக்கூடாது. அநேகருக்கு இந்த எண்ணமே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல பிதாக்களின் சுதந்திரத்தை வித்துட்டு போயிடுறாங்க. தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆகாப்பின் வல்லமை போராடிட்டே இருக்குது. அவனுக்கு துணையா எசபேலின் ஆவி வரும், விட்டுறக்கூடாது. உயிரை கொடுத்தனாலும் நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்கணும். நாபோத்துடைய ஜீவன் போனதுனால அன்றைக்கு ஆகாப்புடைய மொத்த சந்ததியும் அழிக்கப்பட்டுச்சு. கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, ஏசப்பாவுடைய அன்பு நிமித்தமாய் திராட்சை தோட்டத்தின் அனுபவத்துல, நானே மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிற அந்த அனுபவத்துல ஏசப்பாவுடைய அன்பினால அதற்கு அந்நியமா வர்ற எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கணும். 5 போட்டி, சவால். யாருக்கு? இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நமக்கு தெரிஞ்சதுதான். யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 11, 12. யோபுடைய புஸ்தகம் 2, 2, 3 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். 7, 11, 12 வாசியா. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். போதும். 2ஆம் அதிகாரம் 2, 3 வாசி. 2ஆம் அதிகாரம் 2, 3 வாசியா. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். 4-5 வாசி. இப்ப போட்டி எப்படி இருக்கு பாருங்க. இப்ப சாத்தானுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு போட்டி. இது எல்லாரும் ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. நம்ம போட்டின்னு ஒரு சவால்னு ஒரு தலைப்பு கீழே கொண்டு வரோம். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டு சரி வாசிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். போட்டி ஆரம்பிச்சாச்சு. முதல் அதிகாரத்துல வந்தான், சொத்தெல்லாம் அழிச்சா யோபு என்ன செய்வார்? தூஷிப்பார். நம்ம ஆட்களுக்கு எவ்வளவு கொடுத்து கூட நம்ம ஆட்களுக்கு நிறைவுபடாது. இந்த மாதிரி சாத்தான் யோபுக்கு உண்டான மாதிரிலாம் சோதிச்சானா நம்ம ஆட்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க நீ நினைக்க? தை 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 தத்தக்க புத்தக்க தை தை தத்தக்க புத்த தக்க தப்பக்க தை தை தைன்னு நிற்பாங்க. எவ்வளவு கொடுத்தும் கூட நம்ம ஆட்களுக்கு திருப்தி கிடையாது. எவ்வளவோ கொடுத்த பிற்பாடு தேவன் குறைவில்லாம பைபிள்ல உண்ண உடுக்க இருந்தாலே போதும்னு என்ன செய்யணுமா? நினைக்கணுமா? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ண கடவுன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆட்கள் யோபுக்கு நிலவரெல்லாம் வந்துட்டு அங்க இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் முதல்ல பொருளெல்லாம் எடுத்தான். வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல இந்த சவால்ல யோபு ஆண்டவரை தோக்க விடல. 1ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. யோபு பாவம் செய்யவே இல்லை. நம்ம ஆட்கள் முறுமுறுக்கிறது, முறையிடுறது, பரீட்சை பார்க்கிறது, தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறது, கோபம், எரிச்சல், அப்பா இல்ல நம்ம ஆட்கள் பெரிய படம் தான். தை தை தத்தக்க புத்தக்க தை தை ஒத்த கால் நின்று ஆடி நன்றின்னா ஆறா ஓடுது. அடிக்கடி நம்ம ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுவோம் 2 பேர்ட்டையும், இவங்கெல்லாம் ஒரு பெரிய குடும்பங்கள்ல இருந்து கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து பிரதிஷ்டை பண்ணி இந்த ஊழியத்துக்கு ரொம்ப எவ்வளவோ சிரமங்கள்ல அடிப்படையா
பசியும் பட்டினி வறுமையின் அனுபவங்கள்ல இருந்து இன்றைக்கு தான் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாதிரியா சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால நீங்க எல்லாம் ஒன்னும் யோசிக்க கூடாது. இவ்வளோ வசதியில இருந்து வந்திருக்கிறீங்க, அதே பார்த்து ஆண்டவர் உங்களெல்லாம் இன்னும் பரலோகத்துல மேன்மையா வைப்பாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு போட்டி. ஆண்டவர் தைரியமா சொன்னாரு, போ எல்லாம் எடு, எனக்கு தெரியும் என் மகனை பற்றி. யோபு மறுதளிக்க மாட்டான், யோபு என்ன துதிப்பான். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கு? தோலுக்கு பதிலாக எல்லாம் எடுத்த பிற்பாடு என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க பாப்போம். 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவரு எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறாருங்க. 11,000 மிருக ஜீவன்கள். எத்தனாயிரம் மிருக ஜீவன்கள்? 11,000 மிருக ஜீவன்கள். 7,000 ஆடுகள் இருந்திருக்கு, 3,000 ஒட்டகம் இருந்திருக்கு, அப்படிதானா? 500 ஏர்களும் 500 கழுதைகள் இருந்திருக்கு. 11,000 மிருக ஜீவன்கள் இருந்திருக்கு. ஏன்னா 2வது 22,000 கொடுக்கப்பட்டுச்சு. 11,000. எனக்கு இன்றைக்கு கூட அந்த வேத பகுதியை வாசித்த போது 22,000 அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. 11,000, 7,000 ஆடுகள் உங்களுக்கு இருந்து நீ வைங்களாம். இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? பின்னால இருக்கிற அந்த அம்மாவை எடுத்துக்கிடும், அவங்களுக்கு ஒரு 7,000 ஆடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு 3,000 ஒட்டகம் இருக்கு. பசங்க கூட திரும்பி பார்க்க, ஒரே நாள்ல 3,000 ஒட்டகம் செத்து போச்சு, 7,000 ஆடு செத்து போச்சு. எப்படி இருக்கும் பிரதர்? 7,000 ஆடு போயிட்டா பிரதர். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இல்ல எப்படி நீங்க எடுக்கிறீங்க? இல்ல கேட்கலாமா கேட்க கூடாது? 5வது போட்டியில தேவனும் சாத்தானும் நேரடியாவே மோதினாங்க. நேரடியாவே போட்டி. பார்க்கலாம், போய் பாரு, பொருள் எல்லாம் எடுத்து பாரு. பைபிள வாசிக்கிறோம், சர்வத்துல வந்த வியாதியை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுடுங்க, சரியா? யோபு 2ஆம் அதிகாரம் 7, 8. ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாரும் நீங்க இன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு நாம் எல்லாரும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருந்தலைன்னா எப்படியும் போங்க. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஆமா, எங்க போய் உட்கார்ந்தாரு? சாம்பல்ல போய். ஆஸ்பத்திரி போக கூட சக்கரம் கிடையாது, எல்லாம் போச்சே. பிள்ளைகள் போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சே. மனைவி நின்று சொல்லிட்டு இருக்கா, தேவனை தூசிச்சு ஜீவனை விடும். இந்த மார்க்கத்துல வந்து எவ்வளவோ கிடைச்ச பிற்பாடு நன்றி இல்ல. 5 சாட்சியாவது உயிர் உள்ள சாட்சியா சொல்லலாம். இந்த மார்க்கத்துக்குள்ள, பெந்தகோஸ்து மார்க்கத்துக்குள்ள வந்து என்னால கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், நான் நல்லா இருக்கிறேன். ஆன பிற்பாடு முறுமுறுப்பு, முறையிடுதல், குறை சொல்லுகிறது, நன்றி இல்லாத நிலவரம். நான் பிடிக்கிறாங்கப்பா. அவன் எல்லாம் இழந்து ஓட்டை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உதடுகள்னால என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாம். இந்த இதுல ஆண்டவர் உன்னை ஜெயிக்க வைக்கிறார். யோபு 42, 10, 12 வாசித்தார். யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14 அந்த போட்டியில ஆண்டவர் உங்க நம்பி இறக்கி விடுற போட்டியில ஜெயித்துட்டீங்கன்னா எல்லாம் ரெட்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுக்கும் தேவனுக்கும் இருக்கிற போட்டி. இந்த போட்டியில ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் தேவன் தந்த தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருந்தா டைரி குறிப்பு எழுதுவாங்க. மனசுக்கு வருத்தம் ஆயிட்டுனா பைபிள் கூட திறந்து பார்க்க மாட்டாங்க. பைபிளை திறக்கைக்கு கூட விருப்பம் இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. 6வது போட்டி யாருக்கெல்லாம் எப்படி நடந்துச்சு? சரியா? 6வது போட்டி யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தார். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தார்.
யாத்திராகம் 14:5-15 வாசிய. ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். 15:9 வாசியா. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகின்யன் சொன்னான். ஆமா, என்ன அழகா சொல்ல. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் பகஞ்சன் சொன்னான். யாத்திராகம் 15:10 வசனத்தையும் ஏசாயா 43:17 வாசிக்கும் போது இந்த போட்டியில எகிப்தியனா இஸ்ரவேல் ஜனங்களா அப்படின்னு கேட்டா எகிப்தியன் சத்தம். வாசிங்க. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அடுத்து ஏசாயா 43:17 ஒரு திரி அணைகிறது போல. வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப இங்க என்ன போட்டினா பார்வோனுக்கு மோசேக்கும் இடையில போட்டி. பார்வோனா மோசையா? பார்வோனா மோசையா? அப்ப இங்க என்ன எடுக்கலாம்? பாவத்தின் வல்லமையா பரிசுத்த ஜனத்தினுடைய வல்லமையா? பாவம் சிலரை பின்தொடரும், பயப்படக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் ஞானஸ்தான சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறது. செங்கடல் ஞானஸ்தான சத்தியத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. அது ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. தேவன் அமிழ்த்து போடுவார். சில வல்லமைகள் நம்மளை தொடருது. எகிப்தியன் செத்தாலும் எகிப்தின் ஆவி இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் விடல. இது மாதிரி சில வல்லமைகள் போராடும், பயப்படக்கூடாது. கர்த்தர் மகிமையா வெற்றி சிறப்பார். அல்லேலூயா. ஆமா, பாவத்தின் வல்லமையாய் இல்ல கானானுக்கு போகிற தெய்வ ஜனத்தினுடைய வல்லமையானி பார்த்தா தெய்வ ஜனத்தினுடைய வல்லமை தான். எகிப்தின் வல்லமை அழியும். பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அழிப்பார். கொஞ்சம் கொஞ்சமா அன்றைக்கு எழுத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வந்த எகிப்தியனை பார்வோனுடைய வல்லமை ஆண்டவராகிய தேவன் இது சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டது போல தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிற வல்லமைகள் அழிக்கப்படும். பார்வோனா மோசையா போட்டி. மோசையை கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களா பாவத்தின் வல்லமையா? ஆவிக்குரிய ஜனங்களா பாவத்தின் வல்லமையானா பாவத்தின் வல்லமை அழிக்கப்படும். இந்த போட்டியில நம்ம தான் ஜெயிப்போம். அல்லேலூயா. எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். இதுவரைக்கும் பாதுகாத்த தெய்வம், இதுவரைக்கும் அழைத்த தெய்வம், இதுவரைக்கும் நம்மளை வேறு பிரித்த தெய்வம், இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்த தெய்வம், ஊழையிடுகிற பாலான நிலங்களிலிருந்து நம்மை கண்டுபிடித்த தெய்வம், வழியிலே இரத்தத்தில் புரளுகிற அனுபவத்திலே உப்பால் கழுவப்படாமல் உப்பால் சுத்திகரிக்கப்படாமல் இருந்த நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன தேவன், பூமியின் கடையாந்தரங்களின் அனுபவத்தில் இருந்து நாம், தூர தேசத்தின் அனுபவத்தில் இருந்து நாம், பாவிகளில் பிரதான பாவி என்கிற இடத்தில் இருந்து நாம், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்கிற இடத்தில் இருந்து நாம், நம்மை விடுதலை ஆக்கின ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த பார்வோனின் வல்லமை நம்மை தொட முடியாது, எந்த பாவத்தின் வல்லமை நம்மை மேற்கொள்ள முடியாது. தொடரலாம், நம்மை தொடர்ந்து ஒன்று மேற்கொள்ள முடியாது. பார்வோனா மோசையா? மோசே. இந்த போட்டியில மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க வைக்கிறார். 7 ஏறக்குறைய நேரம் நெருங்கி வந்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசித்தா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-5. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2, 7, 10 வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/4 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது.
சகல ஜாதிகளையும் இருப்புக்கொளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த போட்டி சாத்தானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கும் இருக்கிற போட்டி. சவால் சாத்தானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கும், கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவில் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனத்துக்கும் இருக்கிற போட்டி. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் நின்று கொண்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் 7வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் வலு சர்ப்பத்தை நியாயம் தீர்க்கிறத குறித்து வேதம் சொல்லும். வாசிங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் பக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. இப்ப 7வது வசனத்துல மறுபடியும் அவனுக்கு விடுதலை. வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி. இப்ப 10வது வசனத்தை வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அழகான போட்டி, முழு ஜெயம். அல்லேலூயா. இதுக்கு பிற்பாடு போட்டியே கிடையாது. இதுக்கு பிற்பாடு போட்டியே கிடையாது. அவ்வளவுதான். எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை கர்த்தருடைய வருகைக்கு போன பிற்பாடு சாத்தானை பிடிச்ச 1000 வருஷம் சிறைச்சாலையில போட்டு அப்புறம் அக்னியும் கந்தம் வர்ற கடையில தூக்கி போட்டுருவார். அவ்வளவுதான், முடிஞ்சு. சாத்தானா எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையா, வலு சர்ப்பமா எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையா போட்டி. 7 தலைகளும் 10 கொம்புகளும் 7 முடிகளும் உடையதான ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் பிள்ளையை விழுங்கும்படியாய் நின்றது. பழைய பாம்பாகிய பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்படுகிற வலு சர்ப்பம் அக்னியும் கந்தமும் என்ற கடலிலே தள்ளப்பட்டது. ஆவிக்குரிய சபைகளுக்கு விரோதமாய், தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வல்லமை போராடிக்கிட்டே இருக்கு. சோப்பான வலு சர்ப்பம் போராடிட்டு இருக்கு. இந்த போட்டியில யார் ஜெயிப்பா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயிப்போம். அல்லேலூயா. 7 போட்டிகள். 1 எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் உண்டா போட்டி. கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி. 3 நேபுகாத் நேச்சருக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் ஏற்பட்ட போட்டி. 4 ஆகாப்புக்கும் நாபோத்துக்கும் ஏற்பட்ட போட்டி. 5 சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஏற்பட்ட போட்டி. 6 பார்வோனுக்கும் மோசேக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி. 7 வலு சர்ப்பத்தின் வல்லமைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கும் ஏற்பட்ட போட்டி. இதுல எல்லா விதத்திலும் தேவன் தம்முடைய உள்ள ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. ஆமா. மரணமே நேடாந்தால் அதுக்கு தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய எல்லா போட்டிகளையும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் ஈடுபட்ட போட்டிகளின் அனுபவங்கள் வரும்போது, ஒருவேளை இந்த மாலை வேளையிலும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அருமை சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமை சகோதரனே சகோதரி, உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட போட்டியின் அனுபவத்தில் எந்த வல்லமைகள் எப்படிப்பட்ட விதத்திலே எப்படிப்பட்ட ரூபத்திலே போராடி கொண்டிருக்குமானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக போய் கோணலான செவ்வையாக்குவேன், தடைகளை நீக்கி போடு, ராஜாவாய் முன்னிலை நடந்து போவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானோர் கொடி ஏற்றுவார். இன்றைக்கும் ஒருவேளை இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளை, உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் சொந்த குடும்பமோ, உங்களுடைய ஆவிக்குரிய சபைகளோ ஒரு போட்டியின் அனுபவத்திலே சத்துருக்களின் வல்லமையை, உலகத்தின் அதிகாரங்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு பயப்பட வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.